Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஏற்பாட்டில் அமமுக ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலே, அதாவது அமமுக கட்சியிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் அதிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவருடைய முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். குறிப்பாக இந்த ஏற்பாட்டினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.சி. வீரமணி அவருடைய ஏற்பாட்டில் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் திருப்பதி தலைமையிலே அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அமமுகவில் இருந்து விலகியவர்கள், பூபதி என்கிறவருடைய அந்த தலைமையிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைத்துக் கொண்ட 300க்கும் மேற்பட்டோருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு வந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதிமுகவில் இணைந்து கொண்ட அனைவரும் தொடர்ந்து அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாய மக்களுக்காக அவர்களோடு ஒருங்கிணைந்து அவருடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை அவர்களோடு நின்று களத்திலே நின்று ஆளுகிற அரசுக்கு, அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அந்த மக்களுக்கு ஆதரவாக தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மகத்தான இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இணைந்தவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இணைந்தவர்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மலர்கொத்தையும் அதே போன்ற சால்வையும் அணிவித்து வாழ்த்து பெற்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு களத்திலே நின்று போராடுகிற, மக்களுடைய கண்ணீரை துடைக்குகிற ஒரு மாபெரும் மகத்தான இயக்கம் என்பதை புரிந்து உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். அனைவரும் நன்றியோடு இந்த கட்சியில இணைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக, அதாவது விஞ்ஞானம் மூலமாக இன்றைக்கு நவீன உலகத்திலே விவசாயிகள் எப்படி இந்த ட்ரோன் மூலமாக மருந்துகளை தெளிக்கிறார்கள் என்கிற ஒரு அந்த மருந்து தெளிக்கக்கூடிய விஞ்ஞான புரட்சியிலே விவசாயிகளுக்கு ஏற்ற வகையிலே அந்த ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை துவக்கி வைக்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏலகிரி மக்கள் மத்தியிலே பழங்குடி மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய கோரிக்கையை கேட்பதற்காக ஏலகிரி செல்லவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.